என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது அடுத்த 50 கொஷின் டெஸ்ட்டு, அடுத்த செட்டு. ஸோ போன செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு செட்டு மெஷர்மெண்ட்டில் இருந்து 2 டைமென்ஷனல்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதிலே நான் சொல்லியிருந்தேன் அந்த டெஸ்ட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, சர்க்கிளு, ரெக்டாங்கிள் இதெல்லாம் வச்சு ஒரு 50 கொஷின் டெஸ்ட்டு கொடுத்துருந்தேன். எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதாமல் மட்டும் இருக்காதீங்க, எல்லா டெஸ்ட்டும் எழுதிடுங்க. அடுத்த செட்டு இப்போ ஒரு 50 கொஷின் நம்ம டெஸ்ட்டு கொடுக்குறோம். அது எதில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம். ஸோ வால்யூமும் நம்ம நடத்தியாச்சு. வால்யூமில் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா கியூபாய்டு எங்கே படிக்கணும்னு சொன்னேன், ஸ்பியர் சொல்லிக் கொடுத்தேன், கோன் சொல்லிக் கொடுத்தேன், சிலிண்டர் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே சொல்லிக் கொடுத்தாச்சு. சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறமா நான் டெஸ்ட்டு கொஞ்ச நாள் கழித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி உங்களோட டெஸ்ட்டுக்குள்ளே ஸ்டார் டாப்பிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வால்யூம்க்கான டெஸ்ட்டு வந்திருக்கும். ஓகேவா, 30 கொஷின் கிட்டே இருக்கும். ஸோ மறந்துடாமல் அதை எழுதிடுங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் நம்பர் 50 கொஷின் ஆல்ரெடி டெஸ்ட்டு கொடுத்துட்டேன். இந்த டயக்ராம் வச்சது அடுத்த வாரத்துக்கு டெஸ்ட்டு கொடுத்துருவேன். அதே மாதிரி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், ஏபிஜிபி. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி நடத்தியிருந்தேன், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அதே மாதிரி சம் ஆஃப் சீரீஸை படிக்க சொல்லியிருந்தேன். ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் முடிச்சதுக்கப்புறம் அதுவும் டெஸ்ட்டு கொடுத்துருவேன். ஸோ நிறைய பேர் எங்கே ஹோம்ஒர்க் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாப்பா, ஹோம்ஒர்க் நான் கொடுக்கல. ஒரு 15 நாளாகவே நான் ஹோம்ஒர்க் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபைல் அப்லோட் பண்ணோம், அதுக்கப்புறம் பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஃபைல் ஷேர் பண்ணக்கூடாது, லிங்க் ஷேர் பண்ணக்கூடாது. ரீசெண்டாக ஒரு வாரமாக எதுவுமே ஷேர் பண்ண விட மாட்டுறாங்க குரூப்ஸில். ஸோ அதனால் எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் ஹோம்ஒர்க்ஸ் இருக்கோ அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டாக மாற்றி உங்களுக்கு கொடுக்குறேன், டெய்லி டெஸ்ட்டில் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் நேற்று அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 3 கொஷின் 4 கொஷின் உங்களுக்கு போர்ட்லேயே ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியே உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க பார்க்குறேன். இந்த ஒரு மாதத்தில் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் இருக்குது. மறந்துடாமல் டெய்லி டெஸ்ட்டை அன்னன்னைக்கு எழுதிடுங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஸ்டார் டாபிக் உள்ள போடுற 50 கொஷின் அதை எழுதிடுங்க. இதை எழுதினாலே போதுமான அளவு தான், சரிங்களா? இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் தான் இருக்குது, அதையும் நான் முடிச்சிடுவேன். அப்புறம் லைவ் கிளாஸ் கொஞ்சம் இருக்குது, முடிச்சிட்டேன்னா ஈஸியாக முடிஞ்சிருப்பா டாபிக்ஸ். நீங்கள் படிச்சுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. பாய்.